புக் ஆன் இந்தியன் காயினேஜ் வித் மார்க்கெட் எஸ்டிமேட்ஸ். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். நம்ம சேனலில் நோயோர் காயின்ஸ் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024-25 வெளியீட்டில் உள்ள இந்திய நாணயங்கள், அதாவது பிரிட்டிஷ் காலகட்டங்களுக்கு அப்புறமா உள்ள நாணயங்கள். இதில் பிரிட்டிஷ் இந்தியா, போர்ச்சுகீஸ் இந்தியா, ரிப்பப்ளிக் இந்தியாவுடைய நாணயங்கள் வரும். அது தாண்டி நேட்டிவ் ஸ்டேட்ஸ், அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நாணயங்களும் சரி. ரிப்பப்ளிக் இந்தியா காயின்ஸில் கமமரேட்டிவ் இஷ்யூ, யூஎன்சி செட்ஸுன்னு சொல்லப்படுற அன்சர்க்குலேட்டட் செட்ஸு, ப்ரூஃப் செட்ஸு, அப்புறம் ரெகுலர் செட், ரெகுலராக நாணயங்கள். இதில் தங்கம் வெள்ளி நாணயங்கள், அதிலிருந்து நிக்கல் நாணயங்கள், அலுமினியம் நாணயங்கள் வரைக்கும், இப்போ உள்ள ஃபெரண்டிக் ஸ்டீல்ஸ் வரைக்கும், நிக்கல் பிராஸ் வரைக்கும் அனைத்து நாணயங்களும் இதில் வரும். இதில் முக்கியமாக மார்க்கெட் எஸ்டிமேட்ஸ், அதாவது விலைப்பட்டியலோடு வரும். இந்த விலைப்பட்டியல்ன்றது ரெஃபரன்ஸுக்கு மட்டுமே. இது திருப்பி சொல்கிறேன், இது முதலீடுக்காக இல்லை, முதலீடுக்குண்டான கைடு கிடையவே கிடையாது. இது மார்க்கெட் எஸ்டிமேட். நீங்கள் உண்மையான ஆர்வலராக இருந்தீங்கன்னா, அதாவது நாணய சேகரிப்பாளர், நாணய ஆர்வலர்களாக இருந்தீங்கன்னா, கண்டிஷன் பிரகாரம் எந்த அளவில் இதை வாங்கலாம், இதை எப்படி நம்ம ஒரு மார்க்கெட்டில் ஜென்ரல் மார்க்கெட்டில் ஒரு ப்ரௌஸ் பண்ணலாம், வாங்கலாம் அப்படின்றத பற்றி உண்டான கைடு மாத்திரமே. இதில் இதில் போட்டிருக்கிற விலைக்கு வாங்கலாமா, இதில் போட்டிருக்கிற அளவுக்கு உண்டான எவ்வளோ சதவீதம் ஜாஸ்தி வாங்கலாம், கம்மி வாங்கலாம்னா அதுக்கு உண்டான எந்த தரவுகளுமே யாருக்கிட்டையுமே கிடையாது. நல்லா தெளிவாக சொல்கிறேன், இது மார்க்கெட் எஸ்டிமேட்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு யாருக்கிட்ட கிடைக்கும், அது உண்மையான நாணயமா போலி நாணயமா, அது எந்த அளவுக்கு வாங்க முடியும் அப்படின்ற வகையில் உண்டான கைடு. ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டும் இதை வாங்கி இதை விட ஜாஸ்தி விலைக்கு விற்கலாமா, இதில் போட்டு இருக்கிறத விட கம்மியான விலைக்கு வாங்கலாமா அப்படின்றனா, இது எண்ட் ஆஃப் த டே அல்டிமேட்டாக உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு சம்மந்தப்பட்டது. இது எக்காரணத்துக்கு கொண்டும் முதலீடு சம்மந்தப்பட்டது கிடையாது. இந்த ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா திரு சாய்நாத் ரெண்டப்பா அவர்கள். இவர் தொடர்ந்து 11வது எடிஷனாக இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இதில் நல்ல டீப்பாக உங்க பார்த்தீங்க அப்படின்னா மின்ட்லேருந்து ஸ்ட்ரைக்ஸ்லேருந்து பல்வேறு சிறப்பான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதில் பல விஷயங்கள் முடிஞ்ச அளவு இந்த காணொலியை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட தாராளமாக கிடைக்கும். நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்மகிட்டே கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கூட நம்ம வீட்டுக்கே அனுப்பி வைக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை லைக் பண்ண சொல்லி, ஷேர் பண்ண சொல்லி, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. ஆரோக்கியமான கலெக்ஷன், ஆரோக்கியமான ஹாபி